பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்து போன ஜான்வரி மாதத்தை நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த பிப்ரவரி மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வருஷத்தில் 26வது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார், நன்மையின் ஆண்டு என்று சொன்னார். என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தார். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் வாயை நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 103:5 நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற தேவன். அல்லேலூயா. நன்மையினால் நிரப்புகிற தேவன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ பெய்து போல் ஆகிறது. அதுக்கு பின்பதாக ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதிய நியாயத்தை செய்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறதற்கு 4 விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். முதலாவது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாய் உதடுகள் அவனவன் தன் தன் வாயின் வார்த்தையால் திருப்தி ஆவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 18:20-21 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தேவையானவைகளை பேசணும், நம்ம தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசக்கூடாது. 3, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான், அவனவன் கைகளின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீதிமொழிகள் 12:4 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை அல்லேலூயா, நாம எதை அறிக்கையிடுகிறோமோ அதை நாம் அறுவடை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நான் விசுவாச வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரணம். நான் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். அல்லேலூயா. நாம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். நாம் விசுவாசிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறதாம். அல்லேலூயா. ஆகையினால சோர்ந்து போகாதிருங்க. நிச்சயமாக ஆண்டோடைய சமூகத்தில் எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை விசுவாசத்தோடு கேட்குறீங்களோ, எந்த விஷயத்துக்காக ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் நாவை திறக்கிறீங்களோ, வாயை திறக்கிறீங்களோ, அந்த ஆண்டவர் சொல்கிற உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நிரப்புகிற ஆண்டு நன்மையின் ஆண்டு. தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினால தூய்மையாக பரிசுத்தமாக தேவையானதை பேசி, தேவையில்லாமல் பேசாமல், பொய் பேசாமல், கபடு செய்யாமல் கர்த்தருடைய உத்தமத்தில் நடந்தால், அல்லேலூயா, உங்களை குறித்து பழி சொல்லட்டும், பொய் சொல்லட்டும், அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, ஆகையினால நான் அப்படி நடந்தா என்ன அப்படின்னு தவறிடாதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் நன்மையினால் நிரப்புவார், ஆசீர்வாதமாக நிரப்புவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வார்த்தையை ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தந்தையே, இந்த பரிசுத்தமான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, வாய் தவறி ஏதாகிலும் மீறி மிஞ்சி நடந்திருந்தால் என் தேவன் தயவாய் அவைகளை மன்னியுங்க. 1000 தலைமுறைக்கென்று இரக்கம் செய்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மன்னித்து ஆண்டவரே, அவர்கள் நாவில் அவர்கள் வாயில் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான வாழ்வுகளையும் கர்த்தர் கொடுத்து அவருடைய நாமத்தை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எந்த விஷயங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த விஷயங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த ஆடியோவை கேட்குற, வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பெரிய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை தேடி வருகிற இன்னல்கள், போராட்டங்கள், கண்ணிகள், தடைகள், சதிகள், சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள், மாந்திரிகம், துரைத்தன ஆவிகள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே, இந்த மாதம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. தேவையானதை பேசுங்க. திருப்தியாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.